இப்போ நமக்கு இந்த ஏஐ டெக்னாலஜிங்கிறது வளர்ந்து வரக்கூடிய டெக்னாலஜி வளர்ந்துகிட்டு இருக்குது, அட்வான்ஸ் லெவலில் போய்கிட்டு இருக்கு. ஈவன் ஆப்ரேஷன்ஸ்லாம் கூட வந்து ஏஐ அசிஸ்டன்ஸில் வந்துடுச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம கார்ப்பரேஷனில் மக்களுக்கு இவ்வளோ தூரம் சர்வீஸ் கொடுக்கக்கூடிய கார்ப்பரேஷன்ஸில் நம்மளும் ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தலாம். நிறைய இடத்துல பண்ணியிருக்காங்க. அதை நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பண்ணலான்னு சொல்லி நம்ம கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் என்ன பண்ணோம்னா ஒரு 5 டாய்லெட்டை நம்ம சூஸ் பண்ணி ஏஐ பேஸில் அது என்ன பண்ணணும்னா நம்ம சென்சார்ஸ் தான். ஏஐங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் சென்சார் பேஸ்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய டெக்னாலஜியை நம்மளோட இதுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தி கொஞ்சம் இன்னோவேட்டிவ் அப்படி பண்ணலான்னு யோசித்தோம். அந்த வகையில் நம்ம முதல்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அதில் கொடுத்துருக்கோம்னா முதல்ல இந்த ஆட்டோமேட்டிக் பம்பிங் மாதிரி கொடுத்துருக்கோம். ஏதாவது இப்போ நார்மலாக டாய்லெட்டில் தண்ணி இல்லைங்கிற பிரச்சனை வரும். அந்த தண்ணி இல்லைங்கிற பிரச்சனைனால அது அசோசியேட்டடாக ஆர்டர் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அப்புறம் யூசேஜ் இல்லாமல் போயிடும். அப்புறம் டாய்லெட்டே பயன்பாட்டுக்கு இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வேண்டி தண்ணியை வந்து கண்டினியூஸாக அவங்களுக்கு கொடுக்குறதுக்காக வேண்டி டேங்கில் ஒரு 60% காலியாச்சுன்னா இமீடியட்டாக அதுவே ஆட்டோமேட்டிக்காக பம்ப் ஆன் பண்ணி தண்ணியை ரீஃபில் பண்ணி அந்த தண்ணியை யூசேஜ் கொண்டு வர மாதிரி பண்ணிடும். அப்படியும் ஏதாவது மோட்டரில் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துரும். மோட்டரில் இது மாதிரி ப்ராப்ளம், அதனால் அதை ஆன் பண்ண முடியலன்னு சொல்லிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கும் நம்ம தண்ணி இல்லாமல் மோட்டர் ஓடினாலும் அந்த இன்டிமேஷன் எங்களுக்கு கொடுத்துரும். ஸோ தட் அந்த வாட்டர் சப்ளையை கம்ப்ளீட்டாக மேன் பவருக்கு அசிஸ்டன்ஸ் கொடுக்குற அளவுக்கு அந்த டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்கோம். அது ஒன்று. அதுக்கடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து உள்ளுக்குடைய ஆர்டர் கண்ட்ரோல் டிவைஸ். இந்த ரூமில் வந்து ஒரு ஏர் குவாலிட்டிக்குன்னு ஒன்று இருக்குது. அந்த ஏர் குவாலிட்டியில் இந்தந்த குவாலிட்டிலாம் வந்து இந்த ஸ்மெல்லுக்கு காரணம். இந்தக்கு இன்டெரக்டாக அதை சென்ஸ் பண்ணி இது லெவல் வந்து அலோவல் லிமிட்டுக்கு தாண்டி வச்சுன்னா இமீடியட்டாக சென்ஸ் பண்ணணும், எங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துரும். ஸோ இந்த க்ளீனிங் ஆக்டிவிட்டி சரியாக நடக்கலை இந்த டைமிங்கில் அப்படின்னா அதை உடனே இமீடியட்டாக ஒர்க்குன்னு சொல்லி அதை க்ளீன் பண்ணி மக்கள் பயன்பாட்டுக்கு கரெக்டாக கொண்டு வர மாதிரி அது ஒரு சிஸ்டம். தேர்டு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வரக்கூடிய மக்களோட பீப்புள் கவுண்டிங் சிஸ்டம். எவ்வளோ பேர் உள்ளே வர்றாங்க, எதெல்லாம் பீக் டைம், எவ்வளோ ஆண்கள் இந்த பெண்கள் டாய்லெட் எப்படி யூசேஜ் பண்ணுறாங்க, வேறு ஏதாவது இதில் வந்து யூசேஜில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு. ஏன்னா இப்போ ஒருவேளை பீக் டைமில் வந்து 4000 பேர் வர்றாங்க, 1 ஹவருக்கு இல்லை 2 ஹவருக்கு வர்றாங்கன்னா அடிஷ்னல் டாய்லெட் தேவைப்படுதா, இதெல்லாம் வந்து பார்த்து இப்போ ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்கிறதுக்காக வேண்டி இந்த ஏஐ பேஸ்ட்டை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், பீப்புள் கவுண்டிங் சிஸ்டம்னு சொல்லிட்டு. இப்போ 4வது மக்களோட ஃபீட்பேக் சிஸ்டம். அதில் ஒரு பெரிய நம்ம நார்மலாக வந்து கியூஆர் பேஸில் கொடுத்துருப்பாங்க. இதில் எப்படி கொடுத்துருக்கோம்னா ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு 10 விதமான ஃபீட்பேக் அவங்க கொடுக்கலாம். இந்த டாய்லெட்டை வந்து உள்ளே வந்து வாட்டர் இல்லை, இதில் உள்ளரிக்க வந்து ஸ்மெல் அதிகமாக இருக்குது, உள்ளரிக்க வந்து க்ளீன்லெஸ் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இது எங்களுக்கு ஃபீட்பேக் இமீடியட்டாக வரும். அந்த ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி அதோட டாய்லெட்டோட சுகாதாரத்தை மேம்படுத்துறதுக்காண்டி கொடுத்துருக்கோம். இது மேன் பவருக்கு நம்ம வச்சிருக்க மேன் பவருக்கு அசிஸ்டட் ஒரு இன்ஃபர்மேஷனை குயிக்காக கொடுக்குறதுனால அவங்களும் துரிதமாக வேலை செய்ய முடியுது. மக்களுக்கும் வந்து ஒரு சுகாதாரமான ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டியை ஒரு முக்கியமான இடங்கள், ஒரு பஸ் ஸ்டாண்டு, ஒரு முக்கியமான ரோடு பகுதியில் கொடுக்க முடியுது. அதுக்கு இந்த ஏஐ வந்து நாங்கள் அசிஸ்டன்ஸாக பயன்படுத்திக்கிறோம். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு மக்கள்கிட்ட. இன்னும் தொடர்ந்து இதை வந்து அடுத்தடுத்த டாய்லெட்டுகளில் ஒரு 12 டாய்லெட்டில் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபியூச்சரில் என்னென்ன மாதிரி ஏஐ டெக்னாலஜி கொண்டு வரல, குடிநீர் அல்லது குப்பைகள்? இப்போ அந்த ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தும் போது நமக்கு எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். ஷார்ட்டர் டைமில் வந்து நிறையா ஒர்க் பண்ண முடியும். மேன் பவரை எஃபெக்டிவாக வேறு ஒரு இதில் பயன்படுத்த முடியும். அந்த மாதிரி பல்வேறு வகையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பேஸ் பண்ணி ஐஓடி பேஸ் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இங்கே கவுண்டம்பாளையத்தில் ஒரு கம்ப்ளீட் வார்டை வந்து வாட்டர் சப்ளையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இத்தனை லிட்டர் தண்ணி போனோடனே அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிற மாதிரியும், திரும்ப உங்களுக்கு தண்ணி சப்ளை தேவைப்படும் போது ஆட்டோமேட்டிக் ஆன் பண்ணுற மாதிரி சிஸ்டம் வந்து சோதனையில் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதே ஐஓடி டிவைசஸ் வச்சுட்டு நம்ம ICCC இன்டெகிரேட்டட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டத்தில் வந்து எந்த ஜிபிஎஸ் பேஸ்டு வெஹிக்கிள் வந்து குப்பை கலெக்ஷனுக்கு போகிற வண்டி இந்த ரூட் வழியாக போகலை, இந்த ரூட் வழியாக போயிருக்கு, அதையும் நம்ம கொண்டு வர்றதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். அது ஒன்ஸ் வந்துருச்சுன்னா இந்த வண்டி இந்த ரூட்டில் நீங்கள் போகல, இந்த வண்டி இத்தனை மணிக்கு லேட்டாக கிளம்புனுச்சு, எந்தெந்த வண்டிலாம் லேட்டாக கிளம்புனுச்சு, எந்தெந்த வண்டிலாம் வந்து இன்றைக்கி வந்து கலெக்ஷன்ஸ் வந்து இத்தனை டன் தான் பண்ணியிருக்கு, பண்ண வேண்டிய டார்கெட்டை விட யாரெல்லாம் கம்மியாக பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும்போது குயிக்காக ரிவ்யூ மீட்டிங் பண்ணி ஒரு சொல்யூஷன்ஸை வந்து குயிக்காக கொடுக்கும். ஏன்னா மேசிவான பீப்புள் இன்வால்வ் ஆகிருக்காங்க, ஒர்க்கர்ஸ் இன்வால்வ் ஆகிருக்காங்க, மிஷினரி இன்வால்வ் ஆகிருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து ஏஐ வரும்போது இன்னமும் இந்த ப்ராப்ளத்தை வந்து நல்லா சுமூகமாக தீர்க்கக்கூடிய வகையில் அது ஹெல்ப் பண்ணும்.